இப்போ நீங்க பசுபதி பாண்டியன் தீபக் பாண்டியன் கையில் எடுக்கிறதுனால என்னது? பழி வாங்க போறீங்களா? எத்தனை பேரை பழி வாங்கி இதை முடிய போறீங்க? யாரை கொலை பண்ணா இதை முடியும்? அப்படி முடிகிற விஷயமா இது? இப்போ இளைஞர்களுக்கு ஒரே இது அரசியல் என்னன்னா வீர வணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் மட்டுமே அரசியலாக இருக்கிறாங்க. அத்தனை புரட்சி பேசுறாங்க. தென்தமிழத்தில் அத்தனை கொலை நடக்கும்போது என்ன பண்ணாங்க? அந்த புரட்சியாளர்கள் அந்த இளைஞர்கள் எல்லாம் எங்கேயும் வரல. பசுபதி பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? ஜெசித்னா பாண்டியனுடைய கொலை வழக்கு என்னாச்சு? சிங்காரத்தோட கொலை வழக்கு என்னாச்சு? கீழ் நீதிமன்றத்தை தவிர ஹைகோர்ட்டுக்கு போச்சா? யாராவது போனாங்களா? போகல. இல்ல வழக்க நடத்த வேண்டாம், நடத்த முடியாதுன்னு இருக்கீங்களா? இல்ல சமரசம் ஆயிட்டார்களா என்று எனக்கு தெரியல. நீங்க எல்லா ஊர்லயும் தீபக் பேனர் வச்சிருக்கீங்க. ஆனா அவனுக்கு கீழ் நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்ல மர்டர் கேஸுக்கு பேல் வாங்கினாங்க. குஸ்திக்கு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட போய் கம்பராமாயணத்துல இருந்து ஆரம்பிப்பாங்க. தேவேந்திர வரலாறு பேசுவது இதெல்லாம் அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? நீ பொது சமூகம் ஏற்றுக்கலன்னு தானே எஸ்சியில இருந்து வெளியே வரணும்னு சொல்ற. எஸ்சியில இருந்து வெளியேறணும் என்பது வெறும் எஸ்சி பிசி சர்டிபிகேட் வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது கிடையாது. அது நம்மளுடைய குணம் மாற்றம், மனம் மாற்றம் எல்லாமே, உளவியல் மாற்றம் எல்லாமே வரும். மற்றவங்க எல்லாம் முன்னாடி கட்சியை நிறுத்துவாங்க, உள்ளுக்குள்ள ஜாதியா இருப்பான். இங்க வெளியே ஜாதியை நிற்கிறது, பின்னாடி தேர்தல் நேரத்தில் எந்த கட்சியா இருக்கிறது அடையாளமே இல்லாம போயிடலாம். எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி ரிவர்ஸ்ல இருக்கிறான். இதே பரமக்குடியில தான் எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஒரு தியாகியார் நினைவெடுத்துக்கு வந்துட்டு போறாங்க. வந்துட்டு போய் யாரு போட்டு போடுறாங்க? அண்ணன் பசுபதி பாண்டியன் படத்தை போட்டுக்கிறாங்க, அண்மையில் இறந்த தீபக் படத்தை போட்டுக்கிறாங்க. அதோட விளைவு என்ன? தியாகத்தை போற்றுவது என்பது வேறு, தியாகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த உயிரிழந்தவர்கள் மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இருப்பது அது இந்த சமூகத்தை முன்னுக்கு எழுத்து செல்லாது, மாறாக பின்னுக்கு தான் எழுத்து செல்லும். எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு அரசியல் கருத்தியலாக பேச வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். கருத்தியலாக அரசியல் பேசுவது, அரசியல்னா என்ன என்று இந்த சமூகத்துக்கு பேச வேண்டிய தேவை இப்போதுதான் கூடுதலாக இருக்கு. காரணம், இந்த சமூகம் ஒரு தலைமுறைக்கு முன்பு பேசிய அரசியலில் இருந்து இன்று பின்னோக்கி போய் எந்த அரசியலும் எந்த கருத்தியலும் இல்லாத கூட்டமாக இளைஞர்கள் மாறிக்கொண்டு வருகிறார்கள். அது ரொம்ப எச்சரிக்கையான விஷயம் இந்த சமுதாயத்தில். புதிய தமிழகத்தை தாண்டி என்ன அரசியல் இருக்கு என்று கேட்டால் இந்த சமூகத்தில் ஒரு அரசியலும் கிடையாது. அவர்களுக்கு இப்போ இளைஞர்களுக்கு ஒரே இது அரசியல் என்னன்னா வீர வணக்கம் செலுத்துவதும் அஞ்சலி செலுத்துவதும் மட்டுமே அரசியலாக இருக்கிறாங்க. இந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் வெட்டி கொலை செய்யப்படுகிறார்கள், அவர்களை கொண்டாடி கொண்டே இருப்பது மட்டும்தான் இங்க அரசு. தியாகத்தை போற்றுவது என்பது வேறு, தியாகத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அந்த உயிரிழந்தவர்கள் மட்டுமே தூக்கி பிடித்துக் கொண்டு இருப்பது அது இந்த சமூகத்தை முன்னுக்கு எழுத்து செல்லாது, மாறாக பின்னுக்கு தான் எழுத்து செல்லும். இங்க அதை தாண்டி என்ன அரசியல் இருக்கு இவங்ககிட்ட? நம்ம 90களில் டாக்டர் ஐயா பரமக்குடியில இங்க தியாகியார் நினைவிடத்துக்கு முதலாக அஞ்சலி செலுத்தினார். அன்று தியாகியார் எதற்கு நம்ம என்ன தியாகியார் எதுக்கு நம்ம ஒரு தியாகி இமானுவேல் சேகரன் எதற்கு முன்னிறுத்தினோம்? அவர்தான் இந்த சமூகத்தில் ஜாதிக்கு அடக்குமுறைக்கு எதிராக போராடி முதலாக கொலை செய்யப்பட்டவரா? இல்ல அவருக்கு பிறகு யாரும் கொலை செய்யப்படவில்லையா? அவருக்கு முன்பு ஆயிரக்கணக்கானோர் பல தலைமுறைகளாக அதிகாரத்தின் துணையோடு